இந்த மாயாவையும் பூர்ணிமாவையும் கமல் சார் இல்லை யார் நினச்சாலும் அந்த வீட்டை விட்டு வெளில அனுப்ப மாட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவங்க கமல் சாரை பச்சையாக திட்டினாலும் அந்த மனுஷன் அதெல்லாம் கணக்கே எடுக்க மாட்டார். ஏன்னா அந்த வீட்டில் யார் அதிகமாக கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்க என்ன பண்ணாலும் கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னு பிக் பாஸ் சீசனோட பழைய போட்டியாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பிக் பாஸ் பற்றின சின்மைகளையும் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள உடனே எல்லாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு கண்டென்ட் வாங்க முடியுமோ அவ்வளோத்தையும் வாங்கிட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டில் இதை மாதிரியான விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் போன சமயத்தில் கூட இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் சட்டப்படி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்குன்னு ஒரு சில விஷயங்களை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் சில அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் அவங்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அவங்களால நம்மளுக்கு எதிராக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் பேசுவார் இல்லையா, அப்போது அவரை சுற்றி அந்த ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பிக் பாஸ் டீமை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு பொருளையும் வந்து இவர் கிளப்பியிருக்காரு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க மக்களோட கருத்து உள்ளே இருக்க போட்டியாளர்களுக்கு தெரியாது இல்லையா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த போட்டியாளர்கள் வேணுமோ அவங்க பேசும்போது மட்டும் இவங்க வேணும்னே கைத்தட்டு வைப்பாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் போட்டியாளர்கள் யாருமே பேட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அதையும் மீறி அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அந்த பிக் பாஸ் டீம் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் அந்த இன்டர்வியூவில் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதோட இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்க நிறைய விஷயங்களை நாம் மீறி செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் நம்ம மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை அவங்க மாற்றிக்குவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் விளையாடின சீசனில் வந்து ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நிஜமாகவே அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி கூட அவர் பேசியிருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிக் பாஸ் டீமே பிளான் பண்ணி தான் பிரதீப்பை வெளியே அனுப்பியிருக்காங்க. இது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பிக் பாஸில் முதல் இருந்த கண்டஸ்டண்ட்டாக எனக்கும் உள்ள நடந்த சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.